உன் அம்மாவால தான் எனக்கு விமல் கிடைச்சாரு. நீ இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு காரணம் ராதா ஆண்டி தான். நீ அவங்களுக்கு என்ன செஞ்ச? அவங்க பிள்ளையோட நிம்மதிய கெடுத்தேன்னு என் மனசாட்சி தினமும் என்னை கேள்வி கேட்டு கொல்லுது சந்திரா. பூர்ணா, நாங்க அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். நீயும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. இங்க வந்து உங்ககிட்ட சாரி சொன்னாதான் என்னால அமைதியா வாழ முடியும்னு தோணுச்சு சந்திரா. அதான் வந்தேன். உன் திருப்திக்கு சாரி சொல்லிட்டேன். இனி இந்த பேச்சை விடு. சென்னை வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மனு எப்போ வருவா? வர நேரம்தான் பூர்ணா. மது, மது என்று அழைத்தபடியே வந்த மனோகரிணி பூர்ணாவை கண்டு ஆவலாக அவள் அருகில் சென்றாள். பூர்ணா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? தனியாவா வந்தீங்க? எப்படி ஒன்றுமே நடவாதது போல் இருவரும் நலம் விசாரிக்கிறார்கள். அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு மனு, நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன். என்ன விஷயம் பூர்ணா? நான் உன்கிட்ட கடுமையா பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடு மனு. என்ன பூர்ணா இது? எதுக்கு இப்போ மன்னிப்பெல்லாம்? மனோகரணி மதுச்சந்திரனை பார்க்க, பூர்ணாவுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். கேளு மனு. நான் உன்னை பேசுனதுக்கு கடத்துனதுக்கு என்னை மன்னிச்சிடு மனு. உன்னை ஸ்விம்மிங் பூலில் தள்ளுனதுக்கும் தள்ளி விட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்ததுக்கும் அப்புறம் கூட நான் கோவமாக தான் இருந்தேன். ஆனால் விமல் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம்தான், விமல் இத்தனை நல்லவனாக இருந்தால் பூர்ணா பாடு கஷ்டம்தான் என நினைத்து கொண்டான் மதுச்சந்திரன். கோபத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசித்தேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மனோ. சந்திரன் பார்வை உன் மேலேயே தான் இருக்கும். அவன் உன்னை காப்பாத்திருப்பான்னு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அன்னைக்கு விமல் குரல்ல தெரிஞ்ச கோபமும் வெறுப்பும் என்னால் மறக்க முடியாது. மனப்புருஷன் நல்லவனா இருந்தா எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் பயப்பட ஆரம்பிச்சேன் மனோ. மனோ, எல்லோருக்கும் கஷ்டப்பட்டு தவமிருந்து வரம் வாங்குவாங்க. ஆனா நான் வரத்தை வாங்கிட்டு அப்புறம் தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் விமலுக்கு தகுந்தவளா என்னை மாத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விமல் உங்ககிட்ட அன்பா இருக்காரா பூர்ணா? ரொம்ப அன்பா இருக்கார் மனோ. ஆனா அவருக்கு சாதாரணமா சொல்ற சின்ன பொய்கள் கூட பிடிக்கிறதில்ல. கோபம் வந்துடுது. யாராவது சின்னதா ஏதாவது தப்பு பண்ணினா கூட அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடுறார். நான் பண்ணது தெரிஞ்சா? கவலைப்படாதே பூர்ணா. விமலுக்கு இந்த விஷயம் எப்பவும் தெரிய வராது. நீங்க சொல்ல மாட்டீங்க சந்திரா. நான் பயத்தில் உளறிடுவேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல பூர்ணா. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மனோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அது என்ன நிம்மதி வாழ விடாம துரத்துது. நீங்க எந்த தப்புமே செய்யலன்னு உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க பூர்ணா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து மயக்க மறந்த உடனே என் முகத்துல இருந்து எடுத்தீங்களே, அதை நினைச்சுக்கங்க. நான் தப்பு பண்ணல, என்னால தப்பு பண்ண முடியாதுன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஆ, ஆமா மனோ. எனக்கு அப்போ பயமா தான் இருந்துச்சு. எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்டை விளையாட்டா தள்ளி விட்டதா நினைச்சுக்கங்க. பயம் போயிடும். எல்லோரும் உன்னை கொண்டாடுறாங்களோன்னு நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்ட மனோ. ஏன் உன்னை கொண்டாடுறாங்கன்னு யோசிக்க தவறிட்டேன். இந்த குணம் தானே இப்போ புரியுது. தேங்க்ஸ் மனோ. விடுங்க பூர்ணா. சந்திரா, நீ மனோவை விரும்புறத தாங்க முடியாம உன் காதல் நிறைவேறக்கூடாதுன்னு உன்னை பத்தி மனோ கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன். அதுக்கும் என்னை மன்னிச்சிடு. இது என்ன இவள் புதிதாக ஏதோ சொல்கிறாள்? பரவாயில்ல, விடு பூர்ணா. இனி எந்த குழப்பமும் பயமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இரு. ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு. சரி சந்திரா, நான் கிளம்பட்டுமா? நான் நாளைக்கு வந்து எல்லோரையும் பார்க்குறேன். வர மனோ. பூர்ணா எழுந்தவுடன் லேசாக தள்ளாடவும் அவசரமாக பிடித்து அமர வைத்தாள் மனோகரணி. என்ன பண்ணுது உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? இது இந்த நேரத்துல இருக்கிறது தான் மனோ. என்ன சொல்றீங்க பூர்ணா? என்ன மனோ, உனக்கு புரியலையா? தண்ணி குடி பூர்ணா.
மதுச்சந்திரன் தண்ணீரோடு வர பூர்ணா மனோகருணி காதில் சொல்ல, பூர்ணா, இவ்வளவு நேரம் இதை சொல்லாம தேவையில்லாததையெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. மனோகரணி ஓடிச்சென்று இனிப்பு இருக்கிறதா என்று பார்த்து பாதுஷா எடுத்து வந்து பூர்ணாவிற்கு ஊட்டி விட்டாள். தேங்க்ஸ் மனோ. விமல் டெல்லி போயிருக்கார். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் வீட்டில் சொல்லணும். நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதானே? ஆமாம் சந்திரா, நான் கிளம்புறேன். நான் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் பூர்ணா. வேண்டாம் சந்திரா, டிரைவர் இருக்கார், பை. பூர்ணா கார் வரை சென்று அவளை வழிவனுப்பி வைத்த மதுச்சந்திரனும் மனோகரணியும் பூர்ணா மகிழ்வுடன் வாழட்டும் என ஒருங்கே பிரார்த்தித்தனர். கோபம் கொண்ட சந்திரன் வருகை புரியாததால் இருண்டு கிடந்தது வானம். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தலை நீட்டியிருந்த சந்திரங்கள் வானத்தின் தனிமையை போக்க முயன்று கொண்டு இருந்தன. என்ன, அரை இருட்டாக இருக்கிறது, அதற்குள் தூங்கி விட்டானா? படுக்கையில் அமர்ந்து இரவு ஒளியின் விளக்கின் மதுச்சந்திரனின் முகத்தை பார்த்தாள் மனோகரணி. ஏன், என் ராஜா இன்னைக்கு நேரத்திலே படுத்துட்டாங்க என்றவள் அவன் சிகையை வருடினாள். பாவம், களைப்பாக இருக்கும். அவன் கரத்தை எடுத்து உள்ளங்கையில் முத்தமிட்டு தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள் மனோகரணி. சாரி சந்தர், நாளைக்கு மது திருச்சிக்கு போறாளே, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போனேன். மதுக்கா இருந்தாங்களா? பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கணவனின் கரம் கன்னத்தை வருடுவதை உணர்ந்து மனோகரணி அவன் முகம் பார்க்க அவனோ தூங்குவது போல் பாசங்கு செய்தான். திருடா, நடிக்கிறீங்களா? ஆ, மதுச்சந்திரன் அலற அவன் கைக்கு சிக்காமல் எழுந்தோடி மறைந்து கொண்டான் மனோகரணி. லேட்டா வந்ததும் இல்லாம கடிச்சு வர வைக்கிறியா? இருளிலேயே தேடிய மதுச்சந்திரன் சப்தம் எழுப்பாமல் அவள் அறை நோக்கி நடந்தான். மனோகரணி மெல்ல தலை நீட்டி பார்த்துவிட்டு ஐயோ என ஓட நிதானமாய் அறைக்குள் சென்ற மதுச்சந்திரனிடம் மாட்டிக்கொள்ளாமல் அங்கும் இங்கும் ஓடி கடைசியில் கணவனிடம் சிறைப்பட்டாள். உங்க ஹனி பாவம் இல்ல? சரி என மனோகரணி தன் கன்னத்தை காட்டவும் கடிக்காமல் அவள் கன்னத்தில் முத்த கவிதை எழுதினான் மதுச்சந்திரன். அவன் கவிதை முடியாது மலர்முகம் முழுவதும் தொடர, உங்ககிட்ட முக்கியமா விஷயம் பேசணும் சந்தர் என்று அவன் கவிதைக்கு தடை விதித்தாள் மனோகரணி. 5 நிமிஷம் தான் தருவேன், கராராய் கூறிவிட்டு தூங்கியவனின் கன்னத்தில் இதழ் ஊற்றினாள் மனோகரணி. இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு இதெல்லாம் போதாது ஹனி. இப்போ அவள் மீண்டும் முத்தமிட, நம்ம பேசி முடிச்சிடலாம் ஹனி. மனோகரனின் தோளில் முகம் வைத்து அவளை அணைத்து கொண்டு படுத்த மதுச்சந்திரன் உள்ளம் அவன் முகம் தொட்ட மல்லிகை சாரத்தால் மயங்கத் தொடங்கியது. சொல்லுங்க செல்லம். சந்தர், நம்ம மது படிப்பை முடிச்சிட்டா. அவளுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நம்ம நரனே மதுவுக்கு பார்க்கலாமா? இதுதானே சொல்ல வந்தேன் ஹனி. எப்படி சந்தர்? சத்யா, அக்கா, அம்மா, அப்பா எல்லோரும் சொல்லியாச்சு. நீதான் கடைசி. எல்லோருக்கும் அண்ணாவை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சம்மதமா சந்தர்? மக்கு, இது என்ன கேள்வி? நல்ல பையனை யாருக்கு தான் பிடிக்காது? அப்போ மதுக்கிட்ட சம்மதம் வாங்கினா போதும். அவ ஃப்ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு வரட்டும், கேட்கலாம். அண்ணாவுக்கு விருப்பம்னு தான் நினைக்கிறேன் சந்தர். ஃபோனில் பேசுகிறப்போ எல்லாம் மதுவை பற்றி ஆர்வமாக விசாரிப்பார். மது மனசுல தான் என்ன இருக்குன்னே தெரியல சந்தர். தங்கை மனதும் தெரியவில்லை, நண்பன் மனதும் தெரியவில்லை. இருவரும் இணைந்தால் நன்றாக இருக்கும். நரேன் அவள் வாழ்க்கை துணையானால் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பாள். என்ன சந்தர் யோசிக்கிறீங்க? குரலில் கவலை எட்டி பார்க்க, எதுக்கு குட்டி இப்போ கவலைப்படுற? நரேன் மது கல்யாணம் நடக்கும்னு என் மனசு சொல்லுது. நாளைக்கே நரேன் கிட்ட பேசுகிறேன். தேங்க்ஸ் சந்தர். லவ் குரு சொன்னா கண்டிப்பா நடக்கும் ஹனி. மனைவியின் இதழ்களில் முத்திரை பதித்து மதுச்சந்திரன் தொடங்கிய காதல் பாடம் தொடர்ந்தது. இரவு மெல்ல நகர்ந்தது. மாலை மயங்கியிருந்த வேளை அன்பாலயத்தில் அருகில் இருந்த ஆலமரத்தடியில் காரை நிறுத்தி இருந்தான் நரேந்திரன். அவன் அருகில் மதுஸ்ரீ. இருவர் சம்மதத்தையும் பெற்று நாளை நிச்சயதார்த்தம் என்று பெரியவர்கள் பேசி முடித்திருக்க மதுஸ்ரீயுடன் பேச தனியே அழைத்து வந்திருந்தான் நரேந்திரன். மதுஸ்ரீயின் பார்வை சாலையில் பதிந்திருந்தது. என்ன பிடித்து சம்மதம் கூறினானா?
இல்லை மனோவிற்காக? இல்லை இல்லை, இனியாவிற்கு திருமணத்தின் போது அவன் பார்வை மாறி இருந்தது. வாயை திறந்து சொல்லாமல் இருந்த லூசை வைத்துக்கொண்டு, முதல் முதல் உன்னை பார்த்தப்போ, நீ கண்ணு தெரியாம நடிச்சப்போ இவ்வளவு அழகா கொடுத்த ஆண்டவன் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் மது. உண்மை தெரிஞ்சதும் அப்புறம் நம்மோட முதல் சந்திப்பை நினைத்து அப்பப்ப ரசிப்பேன், சிரிப்பேன். மதுஸ்ரீயின் உள்ளம் புரிந்தது போல் பேசத் தொடங்கினான் நரேந்திரன். உங்களை ஏமாத்திட்டேன்னு கோபம் வரலையா? அவன் முகம் பார்த்தால் மதுஸ்ரீ. ம், உன்கிட்ட கடுமையா பேசினதுக்கும் என்ன நானே திட்டிக்கிட்டேன். அந்த டின்னர் ஈவினிங் நான் சும்மா விளையாட்டுக்கு உன்னை ரசிக்கத்தான் தோணுச்சு மது. அன்னைக்கு டின்னர் ரொம்ப அழகான நேரம் மது. எனக்கு அந்த டின்னரில் இருந்து தான் உங்க மேல ஒரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மதுஸ்ரீயின் குரல் மென்மையுற. எது? நரேந்திரன் அறியாதவன் போல் வினவ. அது ஏன் என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போனீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ வீட்டில் இல்லை மது. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். உடனே திரும்பி வருதா தானேன்னு சொல்லாம விட்டுட்டேன் போல இருக்கு. மழை மண் சரிவுன்னு எல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க திரும்பி வந்தப்போ என்கிட்ட எதுவுமே பேசாம போனீங்க. நீங்க என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கலையோன்னு எனக்கு கோபமும் அழுகையும் வந்துச்சு. சாரிடா, நீ டல்லா இருக்கிறது தெரிஞ்சது. இருந்தாலும் விளையாடுறியோன்னு நினைச்சேன். என்னை மன்னிச்சிடு மது. நீங்க இனியாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறப்போ, உங்களுக்கு பொண்ணு பார்க்குறதா சொன்னப்போ எல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஞாபகம் அப்பப்போ வரும். இனியா கல்யாணத்தப்பதான் என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கும் மது ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கும் புரிஞ்சுது. உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இவ்வளவு நாளா அமைதியா இருந்தேன். உன்கிட்ட பேசணும்னு தோணும். படிக்கிற பொண்ணு மனசை கலைக்க கூடாதுன்னு என்ன நானே கட்டுப்படுத்திக்குவேன். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீ வாங்கிக்கிட்டு இருக்கிற முதல் இடத்த என்னால் தவற விடக்கூடாதுன்னு நினைச்ச மது. என்னால் உனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டா என்னால் அதை தாங்க முடியாது மது. தேங்க்ஸ் நரேன். இரு, ஃபோன் பண்ணா என்னன்னு தினமும் உங்களை திட்டுவேன். செமஸ்டர் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட பேசலன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். நம்ம வீட்டில் எல்லோரும் பயங்கர பாஸ்ட் மது. என்னன்னு திட்டுவ மது? எதுக்கு நரேன்? சொல்லுடா, ஆசையா இருக்கு. ஊட்டி மிளகாய். நரேந்திரன் வாய்விட்டு சிரிக்க அவன் சிரிப்பில் தானும் இணைந்து கொண்டாள் மதுஸ்ரீ. நரேந்திரன் மதுஸ்ரீ வாழ்க்கை பயணம் இனிதாக தொடங்கியது. அதில் என்றும் ஆனந்தம் மட்டுமே என்பதை உணர்த்துவது போல் அவர்கள் நகையொலி தொடர்ந்து கேட்டது. மரகதமணியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த சத்யன் மனோகரணியை கண்டு புன்னகையுடன் எழுந்தான். வா மனோ, அம்மாவை சமாளிக்க உன்னால தான் முடியும். உட்காருங்கண்ணா. ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இல்லை மனோ, நான் கொஞ்ச நேரம் கண்ணங்கூட இருக்கேன். சரிண்ணா. சத்யன் வெளியேற தாயின் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சினாள் மனோகரணி. என் செல்லம் அம்மு, ஏன் சோகமா இருக்கீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் தங்கம். சந்தோஷமா தான் இருக்கீங்க, கொஞ்சம் வருத்தமாகவும் தெரியுறீங்க. நம்ம மதுவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. பொண்ணை பிரிய போறோமன்னு வருத்தமாகவும் இருக்கு. ஆமாடா, இந்த காலத்துல பிரிவெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. தினமும் ஃபோனில் பேச போறீங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்க? மது எங்கேயும் தூரமாக போகலாமா? நம்ம பக்கத்தில் தான் இருக்க போறாமா. மது இங்கே அடிக்கடி வருவா. நாமளும் அங்கே போயிட்டு வரலாம். உங்களுக்கு மதுவை பார்க்கணும்னு தோணுனா உடனே என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டு போறேன். நான் எங்க தங்கம்? உங்க பொண்ணை பார்க்கணும்னா நீங்க வந்துதான் ஆகணுமா? என் அம்மா இனிமேல் தன் கூட்டை விட்டு வெளி உலகத்தை பார்த்து ரசிக்க போறாங்க. தாயின் கன்னத்தில் அன்புடன் முத்தமிட்ட மனோகரணியின் மனதிலும் இருக்கவே செய்தது. மனம் நிறைய வேதனையுடன் இங்கு வந்து சேர்ந்த மதுவே அம்மாவை சிரிக்க வைத்தாள். தன் அன்பால் போதும். மதுவின் அன்பு ஒன்றை மனதை இதப்படுத்தியது. கடந்த கால காயங்களை மறக்கடித்தாள். எங்கள் இருவரின் மீது அளவில்லாத அன்பை காட்டினாள். நான் இன்றி கூட இருப்பார்கள். மதுவின்றி அம்மா எவ்வாறு இருப்பார்கள்? என்ன தங்கம், அமைதியாயிட்ட?
ஒண்ணுமில்லம்மா. குரலில் சோர்வு எட்டி பார்க்க, என்ன தங்கம் இது? அம்மா உன் கூட வரேன். நாம மதுவை பார்க்க போகலாம். நீ எங்க போனாலும் ஆசைப்பட்டாலும் போகலாம். மலர்ந்திருந்த மகள் முகம் தன்னால் வாடியது பொறுக்காமல் வெளியுலகம் காண விரும்பாத தன் வழக்கத்தை நொடியில் துறந்தார் மரகதமணி. தேங்க்ஸ் அம்மு. ஃபோன் அடிக்குது தங்கம். ரேகா கூப்பிடுறாங்கம்மா. அந்த பொண்ணு உன்கிட்ட நல்லா பேசுதாமனோ? நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமா? ரேகாவுடன் பேசி முடித்துவிட்டு கவலையுடன் பார்த்து கொண்டிருந்த தாயை கண்டு சிரித்தாள் மனோகரணி. அம்மா, ரேகா நல்லவங்க தாம்மா, பயப்படாதீங்க. என்ன சொல்லுது அந்த பொண்ணு? அவளுக்கு டிசைனர் சாரீஸ் வேணுமாம். பெட்டிக்கு எப்போ வர்றதுன்னு கேட்டாங்க. நான் உடனே வர சொல்லிட்டேன். நான் கிளம்புறேம்மா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. மகளை அனுப்பிவிட்டு தாய் தந்தையின் படத்தின் முன் சென்று நின்றார் மரகதமணி. கடவுள் ஒரு அற்புத பொக்கிஷத்தை எனக்கு கொடுக்கறாருன்னு புரிஞ்சிக்காம நான் மனோ உருவானப்போ அழுதேம்மா. நான் பாவிம்மா. அந்த குழந்தைய என்ன அம்மாவா அப்பாவா பாதுகாத்து பாசம் காட்டுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவ பாசம் மாறலம்மா. என்கிட்ட அதே அன்போட இருக்கா. என்னால அவளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? அப்பா எங்கே என்ற கேள்வியெல்லாம் எத்தனை பேரிடம் தலைகுனிய வேண்டி இருந்திருக்குமோ. மனோவின் மனக்காயமும் கோபமும் அதிகமாகி திருமணத்தை வெறுத்திருப்பாள். மனோ இன்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாள். அவள் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பிருக்கிறது. தெய்வமாகி மனோவை வாழ வச்சிட்டீங்கம்மா. என் நலனுக்காகவே வாழ்ந்தவளை நீங்க வாழ வைத்து விட்டீர்கள். தாய் தந்தைக்கு நன்றி சொல்வது போல் மரகதமணியின் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் சிதறின. முன்னொரு நாள் மதுச்சந்திரன் தன் வீட்டிற்கு லவ் ஹோம் என பெயர் சூட்டி அழைத்தனர் இருவரும். அவ்வீட்டின் ஹாலில் பொறுமை இழந்தவனாய் நடைபோட்டு கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். மணி 7 போகிறது. ஏன் மனோ இன்னும் வரவில்லை? 6 மணிக்கு முன்னரே வந்து விடுவாளே. சந்தர், சந்தர் என அவன் தேடல் உணர்ந்தவளாக வந்து சேர்ந்தாள் மனோகரணி. ஹனி, எதுக்குடா இப்படி ஓடி வர? சாரி சந்தர், லேட் ஆயிடுச்சு. லேட்டா வந்தா லேட்டா கிளம்புனா போச்சு. அதுக்கு முகம் வாடணுமா? மதுவும் இனியாவும் வேணும்னே என்னை பிடிச்சு வச்சுட்டாங்க சந்தர். அழுது விடுபவள் போல் கூறிய மனைவியை தூக்கிச் சென்று சோஃபாவில் அமர வைத்தான் மதுச்சந்திரன். என் செல்லத்துக்கிட்ட வம்பு பண்ணாங்களா அந்த வாளுங்க? ரெண்டும் நம்ம கிட்ட மாட்டுங்கள, அப்ப கவனிச்சுக்கலாம், சரியா? அசடு. அவள் நெற்றியில் செல்லமாய் முட்டியவன் சிரி ஹனி என கெஞ்சினான். நான் ஒன்னும் அழுகல. ஓகே, அழுகல. காப்பி குடிச்சிட்டு குளிச்சிட்டு வா. சூப்பரான ஹாலிவுட் படம் ஒன்று பார்க்கலாம். மனோகரணி சரி என்று எழுந்து செல்ல மெத்தையை எடுத்து வந்து ஹாலில் விரித்து படம் பார்ப்பதற்கு ஆயத்தமானான் மதுச்சந்திரன். மனோகரனின் ஆசைப்படி சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையிலான நேரத்தை தங்களுக்கான நேரமாக திட்டமிட்டு கொண்டு அதை பின்பற்றி வருகிறான் மதுச்சந்திரன். மனோகரனின் அருகிலிருந்து அது காலை நேரமும் பின்னிரவு நேரமும் போதாமல் ஏங்கி வந்த மதுச்சந்திரன் நெஞ்சம் அமைதி கொண்டது. மனோகரனியும் மகிழ்ச்சி கொண்டு எப்பொழுது சனிக்கிழமை வருமென காத்திருந்து அந்த நாட்களை தன் வாழ்க்கையில் இனிமையான பக்கங்களில் சேர்த்து வருகிறாள். யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? கணவன் பாடலில் சிரித்தபடி அவன் அருகில் சென்று மெத்தையில் அமர்ந்தாள் மனோகரணி. ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே ஹனி. அவள் மடி சாய்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் முகமலர்ச்சியை ரசித்து அவள் கன்னத்தை வருடினான். படம் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் பார்க்கணும் மதுச்சந்திரன். தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து திரைப்படத்தை ஓடவிட்டான். அருகே படுத்து கொண்டும் திரைப்படத்தின் கவனம் செலுத்தினர் இருவரும். நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறது சந்தர்? வேண்டாம் ஹனி, ஹோட்டல்ல இருந்து வரும். சொல்ல மறந்துட்டேன் சந்தர். இன்னைக்கு நம்ம பெட்டிக்கு ரேகா வந்திருந்தாங்க சந்தர். மனோகரனியும் ரேகாவும் நட்பாக பழகி வருவதால் மதுச்சந்திரன் சஞ்சலமின்றி தன் கவனத்தை திரையிலிருந்து விலகாமல் கொட்டினான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சந்தர். சொல்லுடா என்றான். அவள் புறம் திரும்பி படுத்து, சந்தர். என்ன ஹனி? சந்தர்,
என் ஷர்ட் பட்டனை பிக்காம விஷயத்த சொல்லு ஹனி. அது நானும் இனியாவும் நீயும் இனியாவும் சந்தர், நாங்க 2 பேரும் சேர்ந்து புடவைக்கு மட்டும் தனியா ஒரு பெட்டிக் தொடங்கலாம்னு மனைவியின் கைகளை பிடித்து ஒவ்வொரு விரலாய் முத்தம் வைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், இந்த கைகள் ரொம்பவே உழைச்சிடுச்சு ஹனி. வயசுக்கு மீறின ஓட்டம். கொஞ்ச நாள் போகட்டும். ஓடலாம். ப்ளீஸ் பேபி. நீ மறுபடியும் ஓடத் தொடங்குறப்போ நாங்கெல்லாம் உனக்கு துணையா வருவோம் ஹனி. உன் ஓட்டத்துக்கு நான் எப்பவுமே தடை சொல்ல மாட்டேன். இப்போ கொஞ்சம் ஓய்வெடு. எனக்காக, உன் சந்தருக்காக. மதுச்சந்திரன் முகத்தில் ஓடிய தவிப்பை படித்த மனோகரணி அவனிடம் நெருங்கி படுத்து அவன் மார்பில் தலை சாய்த்தாள். உங்க விருப்பம் சந்தர். கோமா? மதுச்சந்திரன் அவள் முகம் நிமிர்த்தி பார்க்க, மக்கப்பையா என்று சிரித்தவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். உனக்கு வருத்தம் இல்லையே ஹனி? இல்லை சந்தர். நீங்க முதலிலே சொல்லி இருக்கீங்க. நான் அதை மறந்துட்டு யோசிக்காம கேட்டுட்டேன் சந்தர். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். சமத்து குட்டி. சாரி, பேசி உங்களை படம் பார்க்க விடாம பண்றேன். பார்த்த படம் தான் ஹனி. நீ அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அதான் போட்டேன். எனக்கு உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா போதும் சந்தர். படமெல்லாம் வேண்டாம். நான் தனியா இருக்கும்போது பார்த்துக்கிறேன். அப்போ டிவியை ஆஃப் பண்ணிடலாமா? ம், நான் சிப்ஸ் போட்டுட்டு வரேன். 2 பேரும் வெளியே உட்காந்து சாப்பிடலாம் அனி. இருவரும் வீட்டின் பின் கதவருகில் படிக்கட்டில் அமர்ந்து சிப்ஸ் சாப்பிட்டபடியே பேசிக்கொண்டு இருந்தனர். அண்ணா நாளைக்கு ஊருக்கு போறதா சொன்னாங்க சந்தர். ம், ராம் அண்ணாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாள் அனி. ராம் அண்ணா வீட்டுக்குள்ள விடுவாரா? எதுக்கு சிரிக்கிறீங்க சந்தர்? ராம் அண்ணா ஒரே ஒரு பேய் கதை தான் சொன்னாரு. நீங்க எல்லோரும் இஷ்டத்துக்கு கதை பண்ணி அவரை கிண்டல் பண்றீங்க. கோவிச்சுக்காத ஹனி, விளையாட்டுக்கு தானடா. ஹனி, நீ ஊருக்கு போக விரும்பினா நாமளும் நரேன் கூட போகலாம். மனோகரணி கண்முன் கடந்த காலம் மின்னி மறைந்தது. நான் வேண்டாம். எனக்கு எதுக்கு குட்டி இப்போ டென்ஷன் ஆகுற? தன் தோளில் சாய்ந்தவளை மெல்ல தட்டி கொடுத்தான் மதுச்சந்திரன். சந்தர், அம்மா வீடு அம்மா பேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அங்க போகணும் எனக்கு தோணல சந்தர். சரிடா, உனக்கு எப்பவாவது போகணும்னு தோணுனா என்கிட்ட சொல்லு. நாம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். ம், அவ்வீட்டை பற்றிய கசப்பான நினைவுகளை உன் மனதில் இருந்து நீக்குவேன் மனோ. நீ நேசிக்கும் வீட்டிற்கு உன்னை ஒரு நாள் அழைத்துச் செல்வேன். அவ்வீட்டை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நம் குடும்பத்துடன் கழித்த இனிமையான நேரம் மட்டும் நினைவுக்கு வரும்படி செய்வேன். மதுச்சந்திரன் உள்ளத்தில் பூண்ட உறுதியுடன் நரேந்திரன் மதுஸ்ரீ திருமணம் குறித்து பேசி மனோகரணியை உற்சாகம் கொள்ள செய்தான்.